தப்சீர்னு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1,47,000 வசனம் அது. நம்மளது 6,000 சில்லற வசனம் குரான், அவங்களது வந்து எடுத்திங்கன்னா 1,47,000 வசனம் கொண்ட அந்த புக்கு. ஸோ அதில் எல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ அதில் வந்து அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஒரு மவுத்து அடக்கம் பண்ணால் அது கபூரில் அந்த இறங்கி தான் அந்த இதெல்லாமே அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ அடக்கம் பண்ணால் அது என்ன ஆயிரும்னா, அதில் போகிற ஆள் வந்து தீட்டாயிருவான். அவன் வந்து வெளியே வந்து யாரையாவது தொட்டான்னு வச்சுங்க, அவனும் தீட்டாயிருவான். அவன் தொட்டவன் யாராவது தொட்டான்னு வச்சுங்க, அவனும் தீட்டாயிருவான். அந்த பில்டிங் வழியாக எவனாவது போனானா அவனும் தீட்டாயிருவான். அது டோட்டலாக மனித குலமே வந்து தீட்டு தான் அப்படின்னு சொல்லி, இவங்க யாரும் வந்து இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகக்கூடாது. 3ஆம் கோயில் கட்டினாலும் அது வந்து கட்டுறதுக்கோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகிறதுக்கோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து யாரும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணுறது? அப்போ இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து அப்போ வந்து 2018 வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த லேவி இனம் அது ஒரு டெடிக்கேட்டடாக, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யார் குரான் அதிகம் தெரிஞ்சாங்களோ அவங்க வந்து இமாமத் வந்து செய்யலாம். ஆனால் அல்லாஹ் பனி இஸ்ராயல்கள் எப்படி வச்சுருந்தான்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தை மட்டுமே தான் வந்து அந்த நிர்வாகம், அல்லக்ஸாவுடைய நிர்வாகம் வந்து கொடுத்துருந்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து மஸ்ஜிதுக்கு வந்து அதை நேர்ச்சை பண்ணி விட்றேன். அது நேர்ச்சை வந்து நமக்கு பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு செமி துறவரம் மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது நம்ம பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாக பிறந்துரும். அதுக்கப்புறமா அது பள்ளிவாசல்லே விட்டுருவாங்க. அது என்னன்னா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வம்சம் வந்து பெருசாக பரவிடும். அது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த இப்போ இந்த சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், அர்ச்சகர்கள் ஒரு ஆள் கிடையாது, ஒரு டீமே இருக்கும், ஒரு கமிட்டியே இருக்கும். அது மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்டி இருக்கும். அவங்க வந்து அந்த சீட்டு குலுக்கி போட்டு அந்த டைமில் தான் வந்து இந்த பேர் யார் கையில் அந்த நிர்வாகம் இருக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க முடிவு பண்ணுவாங்க. அதை குரான்லாம் டீட்டெயிலாக பேசுது. அப்போ என்னன்னா, அப்போ அந்த லேவி இனம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வந்து டிஎன்ஏ பிடிச்சி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி தான் இந்த 2018 அந்த அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுலாம் தச்சு கொடுத்து அவங்கள கொண்டாந்து இவங்க தான் அந்த சமூகம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்களை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ அந்த பியூரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது இது வந்து இதுக்கு வந்து சொல்யூஷனாக வந்து அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் இந்த அறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு மாடுகள் இருக்கு இல்லையா, இந்த மாடுகள் வந்து பலி கொடுக்கணும். சரி, இப்போ வந்து அது எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னா, குரான் சொல்லக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக எப்போ அந்த பூமியில் வந்து அந்த சிவப்பு மாடுகள் பிறக்குதோ அப்போ கடவுள் வந்து நமக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம்.